வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனி எங்களை முட்டாளாக்கி விட்டார். ஹர்திக் பாண்டியா நிகழ்ச்சி பேட்டி. அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடைய பரம எதிரியான சிஎஸ்கே அணியிடம் தோல்வியை சந்தித்து உள்ளது. ரன் குவிப்புக்கு சாதகமாக பார்க்கப்படும் வான்கேடா மைதானத்தில் 200 ரன்கள் எல்லாம் எளிதாக துரத்தும் அணி எட்டிவிடும். இதனால் சிஎஸ்கே அணி 206 ரன்கள் என்ற இலக்கை மும்பை துரத்திவிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பதிரானா அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணியானது 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியையும் தழுவியிருக்கு. இந்த நிலையில் தான் தோல்வி குறித்து பேசிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவர்கள் 207 என்ற இலக்கை நிச்சயமாக இந்த ஆடுகளத்தில் எட்ட முடியும். ஆனால் சிஎஸ்கே வீரர்கள் சிறப்பாக பந்து வீசி எங்களை தோற்கடித்து விட்டார்கள். இந்த ஆட்டத்தில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியவர்கள் பதிரானா தான். சிஎஸ்கே அணி தங்களுடைய அறிவு கூர்மையான திட்டத்தால் எங்களை தோற்கடித்து விட்டார்கள். வான்கேடா மைதானத்தில் ஒருபுறம் மட்டும் பவுண்டரி கொஞ்சம் தூரமாக இருக்கும். இதனை சிஎஸ்கே சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றும், மேலும் அவர்களுக்கு ஸ்டம்புக்கு பின் இருக்கும் நபர் அனைத்தையும் பார்த்து கொண்டு இந்த திட்டத்தை தீட்டி எங்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்து விட்டார். பந்து பேட்டிற்கு கடைசியாக கட்டத்தில் சரியாக வரவில்லையே என்று எனக்கு தோன்றியது. நாங்கள் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். ஆனால் பதிரான பந்து எங்களை தடுத்து விட்டது. இந்த ஆடுகளத்தில் சுழற்பந்து வீச்சை விட வேகப்பந்து வீச்சாளர்களை அடிப்பதுதான் சிரமமாக இருந்தது. தற்போது நாங்கள் அடுத்த 4 போட்டிகளை மும்பைக்கு வெளியே விளையாடப் போகிறோம். இந்த 4 போட்டிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நாங்கள் அறிவுபூர்வமாக நடந்து கொண்டால் நிச்சயம் எங்களுடைய இலக்கை எட்ட முடியும் என்று ஹர்திக் பாண்டியா அவர்கள் பேசியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.